தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் கீரமங்கலம் வழித்தடத்தில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் திருத்தலம். சிவபெருமானை அதிகமாக நேசிக்கும் அடியவர்கள் தவறாமல் உச்சரிப்பது திருச்சிற்றம்பலம் எனும் வாசகமாகும். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை சிவபெருமானே எழுதியதாகவும் அதன் முடிவில் தன்னுடைய பெயரை திருச்சிற்றம்பலம் என்று எழுதியதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாமத்தை உச்சரித்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அந்த வகையில் இந்த திருச்சிற்றம்பலத்து மண்ணை உடலில் பூசிக்கொண்டாலே முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்தில் புராதனவனேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் லிங்க திருமேனியாக காட்சி தரும் சிவபெருமான் பெரிய நாயகி உடனாய புராதனவனேஸ்வரராக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இக்கோயிலில் கொடிமரம் இல்லை. ஆலயத்தின் வெளியே நந்திகேஸ்வரர், அவருக்கு எதிர்ப்புறம் வடக்கு பகுதியில் இரட்டை விநாயகர் சந்நிதி உள்ளது. லிங்க திருமேனியில் சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு பார்த்தும் வீற்றிருக்கிறார்கள். உட்பிரகாரத்தில் வடக்கில் மகா கணபதி தனது தும்பிக்கையை வடக்கு புறமாக சாய்த்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இது ஒரு அபூர்வமான அமைப்பாகும். மேலும் மகாலட்சுமி, வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, சப்தகன்னியர்கள், சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர், பிரம்மன், துர்கை மற்றும் பைரவர், சூரியன், சந்திரன், நவக்கோள்களுடன் கூடிய லிங்க திருமேனி என பல்வேறு கடவுளர் சிலைகளை ஆலயம் முழுவதும் நம்மால் காண முடியும். இந்த ஆலயத்தில் தலவிருட்சம் வில்வ மரமாகும். ஆடி, மார்கழி மாதங்கள் தவிர மற்ற மாதங்களில் இந்த ஆலயத்தில் திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தபடியே இருப்பதை காணலாம். இத்தல இறைவனின் பெயரை போலவே இந்த கோயிலில் அமைப்பும் உருவச் சிலைகளும் புராதன காலத்தை சேர்ந்தவை போல் காட்சி தருகின்றன. இந்த ஆலயமானது திருமண தடை அகற்றும் பரிகார தலமாக திகழ்கிறது. யமன் சந்நிதி. சிவ தரிசனத்தை முடித்து வெளியே வந்தால் கிழக்கு நோக்கி 15 நிமிட நடைப்பயணத்தில் யமதர்மன் சந்நிதி அமைந்துள்ளது. கையில் சூலாயுதம், பாசக்கயிறு, மந்திரக்கோள் தாங்கி வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்ட நிலையில் யமதர்மன் காட்சி தருகிறார். இந்த யமதர்மனை தரிசித்தாலே பாவங்கள் விலகி விடுவதாக நம்பிக்கை. சனிக்கிழமை தோறும் பகல் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரத்தில் ஆயுள் விருத்திக்கான பூஜைகள் இங்கு செய்யப்படுகின்றன. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர, மரண கண்டம், விபத்துகள் நீங்க, பகை விலகவும் இந்த சந்நிதியில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கீற்று கொட்டகையில் சுதை சிற்பமாக இருந்த யமதர்மனுக்கு தற்போது கற்சிலை வடித்து வைக்கப்பட்டுள்ளது. அவரை சுற்றி பரிவார தெய்வங்கள் உள்ளனர். யமன் சந்நிதிக்கு தெற்கு பகுதியில் ஆண்கள் மட்டும் நீராடும் யம தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் பெண்கள் யாரும் நீராடுவது இல்லை. அதேபோல் துக்க நிகழ்ச்சி போன்றவற்றில் கலந்து கொண்ட ஆண்களும் இந்த குளத்தில் நீராடுவது கிடையாது.